எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள கடவோம். தேவனுக்கு பிரியமான ஆராதனை அல்லது கர்த்தர் விரும்புகிற ஆராதனை. ஆண்டவர் நம்மை அழைத்ததனுடைய நோக்கம், நம்மை வேறு பிரித்ததனுடைய பிரதான நோக்கம் அவரை ஆராதிப்பதற்காக. ஆமென். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். என் சனம் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தர் நம்மை ஆண்டவர் பிரித்தெடுத்ததனுடைய பிரதான நோக்கமே அவரை ஆராதிப்பதற்காக தான். எனவேதான் யாத்திராமத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிற பொழுது, யாத்திராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, கர்த்தர் மோசேயின் இடத்துல வாசிப்போ, அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். ஆண்டவர் அவர்களை நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். ஆண்டவர் அவருடைய பிரதான நோக்கம். ஆண்டவர் ஏன் எகிப்திலிருந்து ஆண்டவர் தன்னுடைய சனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்ததுடைய பிரதான நோக்கம், என் சனம் என்னை ஆராதிக்க வேண்டும். ஆமென். அதே யாத்திராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லுகிற ஒரு காரியம், அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். அவர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாட்கள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள். நீ போ, பார்வோனிடத்துல போய் சொல், எங்கள் தேவன் எங்களை சந்தித்தார். எங்கள் தேவன் எதற்காக எங்களை சந்தித்தார்? நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாட்கள் பிரயாணம் போய் எங்கள் தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. எங்கள் தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும் என்று நீ பார்வோனிடத்தில் போ என்று சொல்லி கர்த்தர் மோசேயை தெரிந்தெடுக்கிறார். யாத்திராமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மோசே பார்வோனுக்கு முன்பதாக போய் நிற்கிறார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை அனுப்பி விடு. எனக்கு ஆராதனை செய்வதற்காக ஜனங்களை நீ அனுப்பிவிடு என்று மோசே பார்வோனிடத்துல போய் சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து நம்மை அழைத்ததனுடைய பிரதான நோக்கம், எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்த நோக்கம், என் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அதற்காக நீ அவர்களை அழைத்து கொண்டு வரணும். காரணம், எதற்காக ஆராதிக்கணும்? எபிரேயரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவர்கள் செய்யும் ஆராதனை, நல்ல கவனிங்க, எதற்காக நாம் ஆராதிக்கிறோம்? இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்க முடியாய் கடந்து வந்திருக்கிறோம். எதற்காக நான் கர்த்தரை ஆராதிக்கிறோம்? அங்கு சொல்லப்படுகிறது, இவர்கள் செய்கிற ஆராதனை அப்படின்னா இன்றைக்கு நாம் இங்கே செய்கிற ஆராதனை என்பது பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும், பரலோகத்தில் உள்ளவைகளுடைய சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அதனுடைய நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. நான் இங்கே செய்கிற ஆராதனை என்பது அது பரலோகத்தின் சாயல்,
பரலோகத்தினுடைய சாயலுக்கும் நிழலுக்கும் அங்கு பரலோகத்தில் ஆராதிப்பதற்கென்று ஒரு ஆராதனை முறையை வைத்திருக்கிறார்கள். பரலோகத்தில் ஆராதிப்பதற்கென்று ஒரு ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் ஆராதனை எப்படிப்பட்ட ஒரு ஆராதனையா இருக்கும்? அங்கே கேராபின்களோ சேராபின்களும் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த பரலோகத்தின் சாயலை பெற்றுக்கொள்வதற்காக, அதனுடைய நிழலை, அந்த காரியத்தை உண்டு பண்ணுவதற்காய் நீ இங்கே ஆராதிக்க வேண்டும். அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாய் இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். அங்கே எப்படி அந்த காரியத்தை திட்டம் பண்ண வேண்டும், ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி உருவாக்க வேண்டும், ஆராதனை முறைகளை எப்படி திட்டம் பண்ணப்பட வேண்டும் என்று கர்த்தர் மோசேக்கு காண்பித்தபடியே அந்த காரியத்தை அவர் செய்தார். இந்த ஆராதனை என்பது பரலோகத்தினுடைய சாயல். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆராதனை பரலோகத்தினுடைய சாயல், அதனுடைய நிழலுக்கு ஒத்ததாக இருக்கிறது. எனவே அந்த ஒரு ஆராதனைக்குள்ளாக கடந்து வருவதற்கு, அந்த ஆராதனைக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு நம்முடைய ஆராதனை கர்த்தர் விரும்புகிற ஒரு ஆராதனையாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நம்மை மாற்றும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய ஆராதனை எப்படி கர்த்தருக்கு விரும்புகிற ஆராதனையா இருக்கும்? கர்த்தர் எந்த ஆராதனையில கர்த்தர் பிரியப்படுகிறார், அதைத்தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள். நல்லா கவனிக்கணும். மோசே பார்வோனிடத்தில் கேட்பை நிற்கிறார். எங்கள் தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிற பொழுது அவனுடைய இருதயம் கடினப்படுகிறது. கர்த்தர் அநேக வாதைகளை அனுப்புகிறார். ஒவ்வொரு வாதைகளை மாற்று அனுப்புகிற பொழுது அவனுக்குள்ளாக ஒரு சிறிய மாற்றம் வருகிறது. அந்த மாற்றம் வந்த பொழுது அவளை பார்த்து சொல்லுகிறார் 25ஆம் வசனத்தில், அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனை அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்க ஆராதிக்கணும், நீங்க ஆராதனை செய்ய வேண்டும், அதுதானே உங்கள் விருப்பம். நீங்கள் இந்த தேசத்திலேயே நீங்கள் பலியிடுங்கள், இந்த தேசத்திலேயே நீங்கள் ஆராதனை செய்யுங்கள் என்கிற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஏன் ஆராதனை செய்வதற்கு நீ 3 நாள் பிரயாணம் பட்டு போகணும்? ஏன் ஆராதனை செய்வதற்கு அவ்வளவு தூரம் கடந்து போகணும்? நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும், இந்த இடத்திலே நீங்கள் ஆராதனை செய்யுங்கள் என்று ஒரு காரியத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். நல்ல கவனிக்கணும். அதற்கு மோசே, அப்படி செய்ய தகாது, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை எங்கள் தேவனுக்கு நாங்கள் பலியிடுகிறதா இருக்குமே. நல்ல கவனிக்கணும். நாங்கள் எகிப்தினுடைய அருவருப்பை நாங்கள் பலியில் செலுத்த முடியாது. இந்த தேசத்துல, இந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலையில, அந்த அருவருப்புகளின் மத்தியில், அந்த இடத்துல, அந்த சூழ்நிலையில கர்த்தரை ஆராதிக்க முடியாது. நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிற படியே நாங்கள் அவருக்கு பலியிடுவோம். அல்லேலூயா. நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் வனாந்தரத்தில் பிரயாணமாய் புறப்பட்டு போய் அவர் எங்களுக்கு விதிக்கிறபடி, அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடி, அவருடைய நியமத்தின்படி, அவருடைய கற்பனையின்படி எங்கள் தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற ஒரு ஆராதனை அது சுத்திகரிப்பின் ஆராதனை. ஆமென். அல்லேலூயா. சுத்திகரிப்பின் ஆராதனை. எல்லா இடத்திலும் பலி செலுத்தி விட முடியாது, எல்லா இடத்திலும் ஆராதனை செய்துவிட முடியாது. இந்த எகிப்தின் அருவருப்பில் நின்று கொண்டு, எகிப்தினுடைய அந்த காரியத்தில் நின்று கொண்டு நாங்கள் எங்கள் தேவனை ஆராதிக்க முடியாது. நாங்கள் எங்களை சுத்திகரித்துக் கொள்ளணும். இத்தனை ஆண்டுகளோ எகிப்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து விட்டோம், பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் நாங்கள் எகிப்தின் சுபாவத்தில் வாழ்ந்து விட்டோம். இப்பொழுது கர்த்தர் எங்களை வேறு பிரித்து எங்களை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசுடைய தந்திரம் நாட்களில் நீ இங்கே பலியிடு,
இருக்கிற இடத்துல நீ பலி செலுத்து. இந்த தேசத்தில் தானே நீங்க பலி செலுத்துங்க, இந்த தேசத்தில் தானே நீங்க ஆராதிங்க என்று பிசாசு அவளை வஞ்சிக்க பார்க்கிறார். ஆனால் அவள் சொல்லுகிறார்கள், அப்படி அல்ல, நாங்கள் இந்த சூழ்நிலையில என் தேவனை ஆராதிக்க முடியாது. நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணமாய் புறப்பட்டு போய் எங்கள் தேவன் எங்களுக்கு விதிக்கிறபடி, எங்கள் தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறபடி இது வரைக்கும் நாங்கள் இந்த சாயலில் வாழ்ந்துட்டோம், அக்கிரமத்தில் வாழ்ந்துட்டோம், உளையான சேற்றில் வாழ்ந்துட்டோம். ஜீவனுள்ள தேவனை எப்படி ஆராதிக்கணும் என்று எங்களுக்கு தெரியாது, எப்படி அவருக்கு பலி செலுத்தணும் என்பது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பிரயாணமாய் 3 நாட்கள் கடந்து போய் நாங்கள் அங்கே எங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து, அவர் விதிக்கிறபடி, அவர் எதிர்பார்க்கிறபடி நாங்கள் ஆராதனை செய்வோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஒரு ஆராதனை, சுத்திகரிப்பின் ஒரு ஆராதனை. இந்த ஆராதனையை கர்த்தர் விரும்புகிறார். லேவியாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். லேவியாகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறதால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. அல்லேலூயா. நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்து எடுத்தேன். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு. ஏன் எகிப்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார்? ஏன் எகிப்தினுடைய சுபாவத்தை அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார்? பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு காரியம், அந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து வரும்படியாக கர்த்தர் அந்த அனுபவத்திலிருந்து நம்மை கட்டி இழுத்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக நான் பரிசுத்த எனக்கேற்ற பரிசுத்தலாய் இருக்கும்படியாக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஆராதனை. அதனாலதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை, சுத்திகரிப்பின் ஆராதனை, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் அதற்காகவே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து நம்மை வேறு விரித்து நம்மை சுத்திகரித்து கர்த்தரை ஆராதிக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஆராதனை. அதனாலதான் எப்ராயிமை குறித்து நம்ம பாடினோம். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல் ஆக்குவேன்? உன்னை எப்படி செபயோமி போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள்ள குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. திரும்ப மாட்டேன் என்று கடந்து போன பொழுது, மனம் திரும்ப மாட்டோம் என்று சொல்லி அவருடைய காரியத்துக்குள்ள கடந்து போன பொழுது, தேவன் எப்ராயிமை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, எனக்குள்ளாக என் இருதயம் குழம்புகிறது. பாருங்க, ஒரு சர்வ வல்லமை படைத்த ஒரு ஆண்டவர், சகல அதிகாரம் படைத்தவர், தான் படைத்த ஒரு மகன், தன்னால் உருவாக்கப்பட்டவர், தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே இழுத்து கொண்டு வந்து, அந்த வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்த பொழுது, ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்த பொழுது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து என் குமாரனை நான் வரவழைத்தேன். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கைகளினால நான் அவர்களை இழுத்தேன். அவருடைய கழுத்தின் மேல் இருந்த நுகத்தடியை எல்லா நுகத்தடியோ கர்த்தர் எடுத்து போட்டு, அவர்கள் பச்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து கர்த்தர் அவளை இழுத்து கொண்டு வந்து, என் ஜனோ என்னை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காய் கர்த்தர் வெளியே இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா.
கர்த்தர் விரும்புகிற ஆராதனை வேறு விரிக்கப்பட்டு இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணுவா. அல்லேலூயா. உலகத்தின் சுபாவத்தை விட்டு மற்ற எகிப்தினுடைய பழைய காரியங்களை விட்டு வேறு விரிக்கிற ஒரு ஆராதனைக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. சுத்திகரிப்பின் ஆராதனை, கர்த்தர் விரும்புகிற அந்த ஆராதனைக்கு நேராக நாம் ஆராதிக்க கர்த்தர் அந்த ஆராதனையில கர்த்தர் அதை பிரியப்படுகிறார். அந்த ஆராதனையை அவர் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த ஆராதனை மேலே எழும்போ. நீங்க தேவ சமூகத்துல பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்கிற பொழுது, தேவனுக்கு பிரியமான சுத்திகரிப்பின் ஆராதனை ஆராதிக்கிற பொழுது, அந்த ஆராதனையை கர்த்தர் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்வார்.